வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் படகு சவாரி நடக்கும். குற்றாலத்தில் தற்போது சீசன் துவங்கியுள்ள நிலையில் படகு சவாரி இன்று துவங்கியது. படகு சவாரியை மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்து படகில் சவாரி செய்தார். அவருடன் தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், எம்எல்ஏக்கள் பழனி நாடார், ராஜா ஆகியோர் சவாரி செய்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். விரைவில் சாரல் விழா நடைபெறும் என கலெக்டர் தெரிவித்தார். படகு சவாரி கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சது. இப்போ இந்த வருஷம் சீசன் ஆரம்பிச்சதுனால தண்ணி இருக்கிறதுனால படகு சவாரி ஆரம்பிச்சிருக்கு. இது வர்ற சுற்றுலா பயனாளிகளுக்கு சுற்றுலா பண்ணிட்டு இது ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். இதோட கட்டணம் இருநபர் மிதிப்படகு 150 ரூபா, 4 நபர் மிதிப்படகு 200 ரூபா, 4 நபர் தடுப்பு படகு 80 ரூபா, தனிநபர் படகு 150 ரூபா. இன்றைய தினம் இந்த தோற்றுழாக்கு வருகிறதுனால நமது மத்தியவர்கள் அந்த விசேஷம் இந்த மாதம் கடைசியில் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் தான். திருச்சி நகரில் உள்ள 65 வார்டுகளிலும் கடந்த 7 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. 2022 டிசம்பருக்குள் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நிறைவுறும் என திருச்சி மாநகராட்சி தெரிவித்தது. ஆனால் இதுவரை பணிகள் முடியவில்லை. பணிகள் நடக்கும் பல இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவுநீரும் கலந்து வருவதால் பல பகுதிகளில் தொற்றுநோய் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநகராட்சிக்கு உட்பட்ட 27, 28 மற்றும் 29 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தென்னூர் பகுதியில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் இருக்கும் வார்டுகளிலும் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மஞ்சள் காமாலை நோயை தடுக்க மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ஒரு 100 வீட்டில் ஒரு 200 பிள்ளைங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மஞ்சள் காமாலை, அத்தனை பேருக்கு மஞ்சள் காமாலை. டெய்லியும் 10 பேர் போய்கிட்டே இருக்காங்க. குத்பிஷா நகர்லேருந்து கடியாப்பட்டிக்கு மருந்து கொடுக்க போய்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க, பையனுக்கு பொண்ணுக்கு 2 பேருக்குமே மஞ்சள் காமாலை வந்திருக்கு. மஞ்சள் காமாலை தண்ணியில் தான் கலப்படம். தண்ணியில் சாக்கடை தண்ணி கலக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. வரைக்கும் ஒன்றும் எந்த இதுவுமே இல்லை. அப்படியே தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது 2 வருஷம் 2-3 மாதத்துக்கு மேலே கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது. டெய்லியும் 10 பேர் கடியாப்பட்டிக்கு மருந்து கொடுக்க போய்கிட்டே இருக்காங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு போனோன்னா போயிட்டு வர ஆட்டோவுக்கு 2000 ரூபா, அங்கே ஒரு 901 ரூபா பீஸு கொடுக்கணும் ஒரு தடவைக்கு. ஒருத்தங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொன்னால் 2 தடவை 3 தடவை போய் மருந்து கொடுக்க போகணும். ஒரு நாளைக்கு லீவு போட்டோம்னாக்கா அன்றைக்கி சம்பளம் போச்சு. அது என்ன பண்ணணும், இதை சரி பண்ணணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியாதா? என் 3 பிள்ளைங்களுக்கு மஞ்சள் காமாலை. ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னு டெஸ்ட்டு பண்ணோம். அப்போ மஞ்சள் காமாலைன்னு டெஸ்ட்டு வந்துச்சு. அப்புறமா நாங்கள் கரியாப்பட்டிக்கு போய் மருந்து ஊற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களும் மறுபடியும் வாந்தி, வயிறு வலிக்க, தலை சுத்தல், மயக்கம் வந்துச்சு. மறுபடியும் அதுங்களுக்கும் டெஸ்ட் பண்ணோம். அதுங்களுக்கும் போய் கரியாப்பட்டியில் போய் மருந்து ஊற்றிட்டு வந்தோம். மஞ்சள் காமாலைன்னு சொன்னாங்க. அப்புறம் காருக்கே 2000 ரூபா ஆகுது. அங்கே வேறு 901 ரூபா. 3 பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. மறுபடியும் இந்த தென்னூரே மஞ்சள் காமாலை தாங்க. யாரை பாரு அந்த கரியாப்பட்டியில் தான் நிற்கிறாங்க. அவ்வளோ பேத்துக்கு மஞ்சள் காமாலை. அந்த தெருவை நோண்டி சாக்கடை குழி நோண்டி போட்டுறாங்க. அங்கங்கே சாக்கடை தண்ணி, நல்ல தண்ணியெல்லாம் கலந்து தண்ணியில் ரொம்ப யாருமே அதிகாரிகள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பத்தியமாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்குங்க, சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. நெய்வேலி என்எல்சி நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடைபெறும். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி வட்டம் 11இல் உள்ள லெக்னைட் ஹாலில் துவங்கியது. என்எல்சி சேர்மன் பிரசன்னா குமார், கலெக்டர் அருண் தம்புராஜ் ஆகியோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் 135 பதிப்பகத்தினர் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை விற்பனைக்கு வைத்திருந்தனர். புத்தக கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை நடக்கிறது. நெய்வேலி பகுதி மக்கள் புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர்.
தஞ்சாவூரில் காங்கிரஸ் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாமலையின் செயல்பாடு தோழமை கட்சி தலைவர்களை கேவலப்படுத்துவதாக உள்ளது என குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ரகசிய பேச்சுவார்த்தை. ஒரு அரசியல் கட்சிகள் ரகசியமாக பேசுவதை, கூட்டணிக்குள் பேசுவதை தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக தன்னுடைய தோழமை கட்சியாக இருந்த ஒரு கட்சியை காட்டிக் கொடுப்பதும், அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும், அவர் என்னிடம் கெஞ்சினார், கதறினார், விட்டுக் கொடுக்க சொன்னார் என்று சொல்வதும் தலைமை பண்புக்கு அழகில்லை. அதுதான் பாஜகவுடைய தலைமை பண்பு. கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பெரியவதபச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் துளசிராஜன். கைத்தறி நெசவாளர். மனைவி கனகுமணி வயது 34, மகன் சஞ்சீவ்குமார் வயது 15 மற்றும் மகள் தர்ஷனா வயது 11. துளசிராஜன் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்தார். தனக்கு இருந்த ஒரே ஆதரவான கணவர் இறந்துவிட்ட நிலையில் வறுமையின் கோரப்பிடியில் கனகுமணி சிக்கினார். தனது குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கணவர் செய்து வந்த கைத்தறி நெசவு தொழிலை கனகுமணி கற்றுக்கொண்டு செய்து வருகிறார். குழந்தைகளின் படிப்பை கருத்தில் கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தார். தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் 75,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்க கல்வித்துறை உத்தரவிட்டது. இந்த உத்தரவு கடிதம் கிடைக்கப்பெற்று 3 ஆண்டுகள் ஆகியும் உதவித்தொகை கிடைக்காமல் கனகுமணி அலைகழிக்கப்பட்டு வருகிறார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஆக்சிடெண்ட்டில் இருந்தவங்களுக்கு 75,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருந்ததுக்கு அவங்க பதில் லெட்டர் வந்து நீங்கள் ஸ்கூலில் கேளுங்கன்னு சொல்லி பதில் லெட்டர் வந்துருந்தது. பதில் லெட்டர் அவங்க ஸ்கூலில் போய் கேட்டதுக்கு அவங்க எல்லாமே அப்ளை பண்ணி தாட்டி விட்டாங்க. எங்களுக்கு பணம் அரசாணை பணம் ஓகேன்னு சொல்லி அரசாணையும் வெளியே வந்துருக்கு. அரசாணைன்னு சொல்லி லெட்டரும் வந்திருக்குங்க. இன்னும் அமௌண்ட் இன்னும் வரலைங்க. எங்கள் பையன் வந்து 10வது படிக்கிறாங்க. இப்போ பையனுக்கு 15 வருஷம் ஆச்சுங்க. பாப்பா 6வது படிக்கிறான். எங்களுக்கு 2 குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. வாரம் குடும்ப செலவு ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு கூட எங்களால் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவி தொகையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு. வாரம் முழுவதும் வேலை செய்தால் 2,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த வருமானத்தில்தான் குழந்தைகளை படிக்க வைத்து குடும்பம் நடத்தும் நிலையில் உள்ளார். இவருக்கு அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை கிடைத்தால் பேருதவியாக இருக்கும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியில் கேட்டால் கல்வித்துறையில்தான் கேட்க வேண்டும் என்கின்றனர். கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது, உதவித்தொகை கிடைக்க 2 அல்லது 3 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்கின்றனர். உதவித்தொகை வருவதற்கு முன் குழந்தைகளின் மேல் படிப்பே முடிந்துவிடும் என தெரிகிறது. 3 ஆண்டுகளாக கல்வி உதவித்தொகைக்காக அலைந்து வரும் கனகுமணியின் துயரம் போக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 1972ஆம் ஆண்டு மின்கட்டண உயர்வுக்காக போராடி உயிர்நீத்த முன்னோடி விவசாயிகள் சுப்பையன் மற்றும் முத்துக்குமாரசாமி ஆகியோரின் நினைவாக பல்லடம் அருகே ஐயம்பாளையம் கிராமத்தில் நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 5ஆம் தேதி விவசாயிகள் இங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையொட்டி பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக சுப்பையன் மற்றும் முத்துக்குமாரசாமி வம்சாவளியினர் உறவினர்கள் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து படையில் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் சார்பிலும் மலர்களையும் வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உயிர் நீத்த உழவர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். உழவனுக்கு வீர வணக்கம். உழவனுக்கு வீர வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். துறவி கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பிரச்சாரம் செய்தார். அங்கு வந்த திமுகவினர் சிலர் அவர் மீது கற்களை வீசி தாக்க முயன்றனர். இதையடுத்து திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே போலீசார் முன்னிலையில் மோதல் ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை முடிவிற்கு கொண்டு வந்தனர்.
குமரி மாவட்டம் தனியார் கல்லூரி நிர்வாக அதிகாரியின் மகன் மார்த்தாண்டம். தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மார்த்தாண்டம் மக்களை வன விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து விலங்குகளை விரட்டும் எளிய கருவியை கண்டுபிடித்தான். இந்த கருவிக்கு காப்புரிமை கிடைத்தது. மாணவனின் இந்த முயற்சியை அனைவரும் பாராட்டி வரும் நிலையில் குமரி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி புகழேந்தி மாணவனை அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்க வாழ்த்து தெரிவித்தார். மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த போலீசார் வரிசையில் நிற்க வைத்து குளிக்க அனுமதித்தனர். ஆண்கள் பக்கம் வரிசையில் நிற்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளுவாங்க. மக்கள் ஏன் நம்பி அவ்வளோ நிற்கிறாங்க. குளிக்காசே வெளியில் வருவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பஸ் நிலையம் அருகே டிரான்ஸ்பார்மர் உள்ளது. இந்த டிரான்ஸ்பார்மர் இன்று அதிகாலை வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு மீட்பு பிரிவிற்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். டிரான்ஸ்பார்மருக்கு அருகில் இருந்த பயணிகள் நிழற்குடை, போக்குவரத்து டிவைடர், தள்ளுவண்டி கடை உள்ளிட்டவை தீயில் கருகி சேதமானது. விபத்து நடந்தது அதிகாலை என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நீண்ட காலமாக மாற்றப்படாத டிரான்ஸ்பார்மரை உடனே மாற்ற வேண்டும் என மக்கள் மின்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசியல்வாதிகள் முதல் அடிமட்ட அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் லஞ்சம் வாங்குவதாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டினார். அவர் அரசு துறைகளில் கோரத்தாண்டவமாடும் லஞ்சம் ஊழலை தடுக்க வலியுறுத்தி நேரு எம்எல்ஏ பொதுநல அமைப்புகளுடன் கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்தார். அப்போது அவரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நேரு, இங்கு யாரும் லஞ்சம் வாங்கவில்லை என்று உங்களால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு சப் கலெக்டர் எல்லோரும் லஞ்சம் வாங்கவே செய்கின்றனர் என ஒப்புக்கொண்டார். சப் கலெக்டர் கூறுகையில், அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது குறித்து யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்றார். எம்எல்ஏ நேரு கூறுகையில், புதுச்சேரியில் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் அதை எடுத்து செல்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் முதல் அடிமட்ட அரசு ஊழியர் வரை லஞ்சம் வாங்குகின்றனர். இதில் 10% மட்டும் விதிவிலக்காக இருக்கலாம். புதுச்சேரி அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க பொதுநல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அமைப்புகள் மீது வழக்கு பதிவுகள் செய்யப்படுகின்றன. புதுச்சேரியில் உள்ள ஒரு அமைச்சராவது அல்லது அதிகாரியாவது எங்கள் துறையில் நிர்வாகத்தில் லஞ்சம் இல்லை என்று சொல்லுங்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. நாங்கள் லஞ்சம் வாங்கவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். கலெக்டர் மற்றும் சப் கலெக்டரிடம் லஞ்சம் தொடர்பாக எம்எல்ஏ நேரு கேள்வி எழுப்பிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. லஞ்சம் வாங்கி பிழைக்கணும்னு தண்டனை கிடையாது. அதை எடுத்து போடுறவங்க மேல தண்டனைன்னா என்ன அர்த்தம்? இது சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய தவறு நடக்குது இங்க. அரசியல்வாதியிலேருந்து அடிமட்ட அரசு ஊழியர் வரைக்கும், அதாவது 10% ஒன்றா விட்டுடலாம், 90% லஞ்சம் வாங்குறாங்க தான். இதை வந்து அந்த லஞ்சத்தை தடுத்தாங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி சொல்றவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இல்லாட்டாக்கா இது அதிகமாக தான் ஆகும். இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் கேஸ் போட்டாலும், என்ன இது சொல்றேன்னு சொல்லி என்ன மேலே கேஸ் போட்டாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன். அதாவது நான் தான் சொல்றேங்க, ஆளுகின்ற அரசு முதல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு 10% ஒன்றா சொல்லிடலாம், சரி அவங்க கொஞ்சம் நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு. மீதிலாம் லஞ்சம் ஊழலில் தான் தெளிச்சிருக்கிறாங்க. இந்த புதுச்சேரி அழிவுப்பாதையில் போயின்னு இருக்குது. இதை தடுக்க பொதுநல அமைப்புகள் நாங்கள் பாடுபடுறோன்னாக்கா, அதில் குரல் கொடுக்குறவங்க மேலே கேஸ் போடுறோன்னாக்கா, இது அழிவுப்பாதைக்கு போகிற இடத்துல கொண்டாந்து விடும். திருந்தாதவங்க திருந்து வைக்கப்படுவார்கள்.